ஹலோ மை டே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த பேக் டு 17 அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேத்து இந்த டிராமாவோட செகண்ட் ஹீரோ லின்ன வேற காமிச்சிட்டாங்களா. இனி நம்ம ஹீரோ பொசசிவ்னஸ்ல எப்படியெல்லாம் பொங்க போறான் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே அவங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஜாலியா புக் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நிறைய பேர் கிளாஸுக்கு வெளியே வந்து நின்று அந்த பொண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங்க பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். ஸோ அவன் ஈஸியா புரிஞ்சுக்குவான், ஓகே இவங்கெல்லாம் அந்த லின்னோட கிளாஸை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. நைஸா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நின்று அவங்க யாருமே நம்ம ஹீரோயினை பார்க்காத மாதிரி இவன் பண்ணிடுவான். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே நம்ம ஹீரோவுக்கு பொசசிவ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடைப்பட்ட டைம்ல நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருவாங்க போல. இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. அங்க ஏற்கனவே ஏதோ ஒரு தப்பு பண்ணி லின்னுமே பனிஷ்மெண்ட் வாங்கி தான் நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு போனோம் நம்ம ஹீரோயினோட டியூட்டர் வந்து, சாங் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, வர வர ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பக்கத்து கிளாஸ் பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் திட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்மளுக்கே ஒண்ணுமே புரியாது, என்னடா நம்ம ஹீரோயின் எப்ப இருந்து வயலன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயினா அந்த ஸ்டாஃப் திட்டத்திட்ட ஒரு துளி கூட பயமே இல்லாம தெனாவட்டா நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இத பாக்குறப்ப நம்ம லின்னுக்கே வாவ், நம்ம கரெக்டான ஆளதான் 1 வீக்குக்கு கேர்ள் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப கடுப்பாய் போன அந்த ஸ்டாஃப், உனக்கெல்லாம் சொன்னா பத்தாது, பேசாம நீ வாய் வார்த்தையா ஒரு அப்பாலஜி லெட்டர் ஒன்னு எழுதி இப்ப எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட வருத்தமே படாம, நான் அந்த பக்கத்து கிளாஸ் பையனை அடிச்சது தப்புன்ட்டு எங்க ஸ்டாஃப் சொல்றாரு, அதனால இங்க இருக்க எல்லார்கிட்டயும் நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. இதை கேட்டு அந்த ஸ்டாஃப் இன்னும் கடுப்பாயி, அப்போ இப்ப கூட நீ அந்த பையனை அடிச்சது நினைச்சு தப்புனே ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரா. உடனே இன்னொரு பக்கத்துல இருந்து லின்னு, வாவ் செம, இப்படிதான் இருக்கணும் ஒரு பொண்ணுனா, கெத்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் என்ன போங்க ரெண்டு பேரும் வெளியே கொஞ்ச நேரம் நில்லுங்க, அதுதான் உங்க பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் பத்தி விட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த லின்னும் வெளியே அப்படி பக்கத்துல நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த லின்னு கேப்பா, நான் இதை உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, அவனை அந்த அடி வெளுத்திருக்க போல, எதுக்கு அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அப்படி நம்ம ஹீரோயின், நான் மட்டும் இப்ப அவனை அடிக்கலனா அவன் இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல புள்ளி பண்ணிட்டே இருந்திருப்பான், அவனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு நம்ம லின்னு, நீ என்ன சொல்ற, அவனை பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய பருப்பு மாதிரிலாம் தெரியலையே, ஏதோ சாதாரண பையன் மாதிரி தான் இருக்கா, அவனா இவ்வளவு ரவுடித்தனம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி லின்னு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், அவன் இப்ப நல்லா தான் இருக்கான், ஆனா அவன் 12th படிக்கிறப்ப கண்டிப்பா ரொம்ப திமிர்த்தனமா எல்லாரையும் புள்ளி பண்ண ஆரம்பிப்பான், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்காங்க, சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பையன் 12th படிக்கிறப்ப கண்டிப்பா நிறைய பேரை புள்ளி பண்ணுவான் அப்படின்ட்டு. அதனாலதான் இப்பயே அவனோட தட்டு தட்டி வச்சிருந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ யுவான் கிராஸ் பண்ணி போவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிரும். இப்ப நம்ம யுவான் அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ள போய் அந்த சார் கிட்ட தான் ஏதோ பேசுவான். அதுக்கடுத்து வெளியே வந்தனையும், சார் ஒன்ன மட்டும் போக சொல்லிட்டாரு, வா நம்ம கிளாஸுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை கூட்டு போயிருவான். அடுத்து அப்படியே போற வழியில நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மூஞ்சி பூரா சிரிப்பா தான் இருக்கும். நீ எனக்காகவா ஸ்டாஃப் கிட்ட போய் பேசுன, அவர்கிட்ட என்ன சொன்ன, நீ சொன்னடியுமே என்ன விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி குழஞ்சுக்கிட்டே பேசுவாளா. ஆனா நம்ம ஹீரோவா, அது ஒண்ணும் இல்ல சார், அவ ஏற்கனவே மேக்ஸ்ல ரொம்ப வீக், இதுல இப்ப மேக்ஸ் கிளாஸ்ல வேற வந்து பனிஷ்மெண்ட் வாங்கினா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட உண்மையை எடுத்து சொன்னேன், அவரே புரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணிடுவான். இதை கேட்டோட நம்ம ஹீரோ அப்படி மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாவி பயலே, கொஞ்சமா நல்ல விதமா என்கிட்ட பேசுறியா, எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்துறதா உன்னோட குறிக்கோளே அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன யோசித்தான்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு அந்த லின்னுனால எதுவும் பிரச்சனை இருக்கா, ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே இருக்க, அவன் எதுவும் உன்னை புள்ளி பண்றானா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா நம்ம ஹீரோயினா, சேச்சே நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவன் அந்த அளவுக்கு டெரர் பீஸ்லாம் கிடையாது, சொல்ல போனா அவனுமே என்ன மாதிரி ஒரு ஜாலி டைப் தான், நாங்க ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, அவன் கூட எனக்கு வைப் சூப்பரா செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகும். இப்ப இதையே நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ்ல ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப பக்கத்துல இருக்க அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டே மச்சான், ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பையனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறா அப்படின்னா என்ன அர்த்தம்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அதுக்கு அந்த ஃப்ரெண்டா, இப்படி ஒரு பொண்ணு ஒருத்தனை பத்தி ரொம்ப பெருமையா பேசினானா அவ கண்டிப்பா அந்த பையனை விரும்புறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி நம்ம ஹீரோட இதயத்திலேயே போட்டுருவான். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு இப்ப அப்படி நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா மச்சான், ஏதாவது ஒரு பொண்ணு உன்னை பத்தி அடிக்கடி ரொம்ப பெருமையா பேசுறாளா அப்படிங்கிற மாதிரி எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விடுவான். இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்த கடத்து நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு சொன்னதே யோசித்து பார்த்துட்டே இருப்பானா. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்கும். திரும்பி அதே ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, டே மச்சான் நீ காலையில ஒரு விஷயம் சொன்னேல, அதே மாதிரி வேற என்னென்னலாம் பண்ணா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு இப்ப இன்னொரு விஷயத்த சொல்லுவான். லவ் கண்டுபிடிக்கிறதுல செகண்ட் டிப் என்னன்னு தெரியுமா, நம்ம லவ் பண்றவங்கள அடிக்கடி பாக்கணுங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவன் ரூம்ல இருந்து வெளியே வருவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயோ வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்நேரத்துல எங்க போற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேஷுவலா, அது ஒண்ணும் இல்ல, எனக்காக கீழே லின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனை பார்க்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அவளதான் முடிஞ்சு. இப்ப அடுத்த இடி நம்ம ஹீரோட நெஞ்சில இறங்கிருச்சு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை
தான் காட்டுவாங்க. அவங்க அப்படி இப்ப லின்னு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அவ இப்ப இங்க எதுக்கு வந்திருப்பான்னா, இந்த 1 வீக் நம்ம ஹீரோயின் தானே இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால நாளைக்கு எனக்கு மோமோஸ் சாப்பிடணும் போல இருக்கு, அதை தயவு செஞ்சு சமைச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா இது எல்லாத்தையுமே மேல நின்று நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பானா. அவனுக்கு இவங்க பேசினதெல்லாம் கேட்காது. அவன் நினைச்சுக்குவான் ஒருவேளை சாங்குக்கும் லின்ன பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தேகத்துலதான் இப்ப நம்ம ஹீரோ இருப்பான். ஏற்கனவே இப்படி நம்ம ஹீரோ குழப்பத்துல இருக்கானா, அடுத்து நடக்கிற விஷயங்களும் அவனை ரொம்ப குழப்பி விட்டுரும். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் லின்னுக்காக அப்படியே மோமோஸ்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்களா. இப்ப லின்னு அந்த கிளாஸுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் கொடுப்பாங்க. இத வந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நோட் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டா அவன் வாய் சும்மாவே இருக்காது போல. அவன் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னடா நான் கூட சாங் ஒன்னதான் லவ் பண்றான்னு நினைச்சேன், ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ லின்ன லவ் பண்றா போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத அவன் சொல்லி முடிச்சிருக்க கூட மாட்டான். நம்ம ஹீரோவா அப்படியே அந்த ஃப்ரெண்ட ஒரு முறைதான் மறப்பான். அவன் அப்படியே திரும்பி, இல்ல எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புக் எடுத்து உட்காந்துருவான். ஆனா நம்ம ஹீரோவோட பொசசிவ்னஸா இங்கேயோட முடியாது, இந்த லவ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து ஸ்போர்ட்ஸ் மீட்காக எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருந்து எல்லாருமே புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவோட பாயிண்ட் வந்து 45, நம்ம லின்னோட பாயிண்ட் வந்து 47 இருக்குமா. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா. உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டாஃப் கிட்ட போய், சார் நான் ஃபர்ஸ்ட் பண்ணதை கணக்கு எடுத்துக்காதீங்க, நான் அது வார்ம் அப் மாதிரி பண்ணேன், இப்பதான் மெயின் கேம் ஆரம்பிக்குது, இப்ப நான் புஷ்அப் பண்றேன், யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதுக்கு உடனே நம்ம லின்னும் நானும் சவாலுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இப்ப திரும்பி 2 பேரும் புஷ்அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுல ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து யாருக்காக சேர் பண்ணுவாங்கன்னா நம்ம யுவான்காக தான். இதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்துரும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ தான் நிறைய புஷ்அப்ஸ் எடுப்பான். இதுல 2 பேருக்கும் செமையா மசில்ஸ் வலிக்கும். இப்ப அப்படியே அந்த மசில் பெயினோடயே லின் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, கிட்டத்தட்ட அந்த 1 வீக் முடிய போகுது, இப்ப நீ கடைசி எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணணும், நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரு இடத்துக்கு டேட் போறோம், அந்த டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் ரியல் லைஃப்ல எப்படி டேட் பண்ணலாம்னு கத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் ஒன்னும் பெருசா நோன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் 1 வீக்குக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்கிட்டு தானே வந்திருப்பாங்க. அதனால அவங்களும் சரிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா இப்படி இவங்க கொஞ்ச நேரம் பேசுறது கூட நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உடனே வேமா கூப்பிடுவோம், ஏ அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது சீக்கிரம் வா அப்படின்ட்டு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வேமா நம்ம ஹீரோ கிட்ட தான் போவாங்களா. அங்க போய், ஏய் உனக்கு எது மசில்ஸ் பெயின் இருக்கா, லின்னெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, சேச்சே எனக்காவது மசில்ஸ் வலிக்கிறதான்ட்டு, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், அந்த லின்னு தான் ரொம்ப வீக், அதனாலதான் அவனுக்கு வலிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பிட்டு மூஞ்சி எக்ஸ்பிரஷனே மாத்திருவான். என்னன்னா நம்ம ஹீரோக்கும் செமையா வலிக்கும், ஆனா அதை வெளிக்காட்டாம கெத்த மெயின்டைன் பண்றாராமா. இப்ப அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு இது நல்லா இருக்கா அப்படின்னு வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப எதிர்ச்சி அந்த சைடு வந்த ஹீரோ, ஏய் இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் வாயை மூடிட்டு சும்மா இல்லாம, நல்லா இருக்கா, நாளைக்கு லின் கூட வெளியே போட்டு போறதுக்கா எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அப்படியே எக்ஸ்பிரஷனை மாத்திட்டு, சை இது ஒரு கன்றாவியான ட்ரெஸ், நான் சும்மா சொன்னேன் அதையும் நம்பிக்கிட்டு இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம லின்னு நம்ம ஹீரோயினை ஒரு தீம் பார்க்குக்கு வர சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் தான் டேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டான்ல. அதனால நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக் டேட் தான். ஆனா நம்ம லின்னோட எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு பார்த்தா அவன் வந்து இது ஒரு ஃபேக் டேட்டிங்காவே எடுத்துக்கல. அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. இதுவே இன்னொரு பக்கம் வீட்டுல நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கா புக் எடுத்தா படிப்பே மண்டையில ஏறாது. அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதுல நம்ம ஹீரோயின் வேற எந்த இடத்துக்கு போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு தான் போயிருப்பாங்களா. அப்புறம் என்ன, உடனே நம்ம ஹீரோவும் அந்த தீம் பார்க்குக்கு வந்துருவா. இப்ப அங்க வந்து பார்த்தா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்ட்டு கரெக்டா ரெண்டுமே அவளோட ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருப்பா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவசரமா விடுவாளா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு, இங்க ஒரு புக் ஃபேர் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், வா 2 பேரும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூட்டு போயிருவா. இப்ப உள்ளதான் காட்டுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் லின்னும், இன்னொரு பக்கம் இந்த ரெண்டும் நம்ம ஹீரோவும். இதுல ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டுங்கிற பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை பாத்துருவாளா. அவ சும்மா இருப்பாளா. அவ உடனே, உனக்கு தெரியுமா யுவன், ஸ்கூல்ல ஒரு ரூமர் பரவுது, லின்னும் சாங்கும் லவ் பண்றாங்கன்ட்டு. நான் கூட முதல்ல ரூமர் தான் நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் தெரியுது அது உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் இவங்கள பாத்துருவாளா. உடனே வேமா ஓடி வந்து, ஏ யுவன் நீ எப்ப இங்க வந்த, சரி வாங்க எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க தனியாவே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு கிளம்பிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பாயிருவாங்க. ஆனா இவங்க கடுப்புல இருக்க தெரியாத லின்னு நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஹேர் கிளிப் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோயினா நம்ம லின்னு என்ன சொல்றானே கேட்காம, இங்க பாத்தியா அந்த யுவான, நான் என்ன கேட்டுட்டேன்ட்டு இப்ப இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுலயே லின் நல்லா புரிஞ்சுக்குவான், சரி சாங் மனசுல யுவான் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கமா நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். சரி நீ ஏன் இந்த புக்கெல்லாம் பாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிட்ட சொல்லுவானா. உடனே அந்த ரெண்டு பொண்ணு சும்மா இல்லாம, நீ தான் கண்கூடார பாக்குறேல சாங் மனசுல லின்னு தான் இருக்கான், சோ இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி நான் ஒன்னு சொல்றேன், எனக்கோட ரொம்ப பிடிக்கும், நம்மளும் ஏன் இன்னைக்கு டேட்டிங் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஆப்வியஸா ஒத்துக்க மாட்டான், அது நம்மளுக்கே நல்லா தெரியும். அடுத்து இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்படியே கிளாஸ் எல்லாம் முடியற டைம் வந்துருமா. நம்ம
ஹீரோ நம்ம சாங்கு கிட்ட ஏதோ சொல்லான்ட்டு வருவான். ஆனா நம்ம ஹீரோயினா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்ப அப்படியே லின்னு கூட கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. இவ இப்படி சொன்னோனே எப்பயுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில ரொம்ப சோகம் தெரியும். நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னடா இது என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு நம்ம ஹீரோ இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சோகமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அம்மா கால் பண்ணுவாங்களா, அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். இன்னைக்கு நம்ம யுவானோட பர்த்டே. அவங்க அம்மா அப்படி போன் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு, என்னப்பா பண்ற, ரொம்ப தனியா இருக்கியா, அம்மா இல்லாம உன் பர்த்டேக்கு ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு உண்மையிலே லோன்லியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கும் போல. அது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு, அப்படிலாம் இல்லம்மா, இந்த இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கேக்லாம் கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவன் இன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவன் கூட இருக்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோ நம்ம சாங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த சீன்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கே அப்படி சாங் மேல எரிச்சல் தான் வரும். அடி பாவி, இவன் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்ன, இவனோட பர்த்டேவே நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப கரெக்டா நம்ம சாங்கும் கால் பண்ணுவாங்களா, அவங்க கால் பண்ணி டேய் வீட்டு சாவியை நான் மறந்து வீட்லயே வச்சுட்டேன், சோ கொஞ்சம் கதவை மட்டும் திறந்து விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே சோகமான மூஞ்சி வச்சுக்கிட்டே கதவை திறப்பானா. ஆனா அங்க பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயின் கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா ஒரு கேக்க வச்சுட்டு ரெடியா நிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டேன்ட்டு. இவனுக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் லின்ன கூப்பிட்டு வெளியே போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். உடனே நம்ம ஹீரோயின் உனக்கு இது கிஃப்ட் பிடிச்சிருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி கிஃப்ட் எங்க கிடைக்கும்ட்டு நான் லின்ன கூப்பிட்டு தேடி கண்டுபிடிச்சு போய் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோ மூஞ்சி அப்படி லைட்டா சுருங்கிரும். ஓ நீயும் லின்னும் வெளியே போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஆமா ஆமா அவன் கூட தான் போனேன், இல்லனா நான் எதுக்கு அவன் கூட எல்லாம் போய்கிட்டு இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே திரும்பி நம்ம ஹீரோட மூஞ்சில ஹாப்பினஸ் வந்துரும். அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்படியே அந்த கிஃப்ட்டை கட்டி பிடிச்சிட்டே தூங்கிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா நம்ம சாங் ஏதோ தேடிக்கிட்டே இருப்பாங்களா. உடனே நம்ம ஹீரோ கிட்ட என்னோட டைரியை காணோம், நீ ஃபர்ஸ்ட் போ, அது எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு அப்புறமேல் வர அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் கிளாஸுக்கு போவானா. அங்க போய் பார்த்தா இவங்க பெஞ்சை சுத்தி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு டைரியை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற யாரோட டைரியும் கிடையாது, நம்ம ஹீரோயின் காலையில காணும்னு சொல்லி தேடினாங்கல்ல அந்த டைரி நேத்து மறந்தாப்புல கிளாஸ்லயே விட்டுட்டு வந்திருப்பாங்க போல. இத அந்த பசங்களும் அப்படியே படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிரும். உங்களுக்கு அறிவில்ல, அவளோட டைரி அவ பெர்மிஷன் எல்லாமே படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம அந்த டைரியில நம்ம ஹீரோயின் மெயினா என்ன எழுதியிருப்பாங்கன்னா அவங்க டைம் டிராவல் பண்ணிட்டு வந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஆனா இதை படிக்கிற பசங்க எல்லாமே இதெல்லாம் அவ கனவு போல, அதத்தான் அப்படி அவ எழுதி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் அவளை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே கடுப்பாயி அந்த டைரியை வாங்கிடுவான். ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் இப்பதான் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆவாங்களா. அவங்க என்ட்ரான உடனே 2-3 பசங்க அப்படியே நம்ம ஹீரோயினை போட்டு வம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னமா உனக்கு வயசு 27 இல்ல 17, என்ன உன் கனவு இவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு லின் பாத்துருவான். அவனுக்கு செம கடுப்பாயிரும். அப்புறம் என்ன, அந்த வம்பளத்த பையனை தனியா கூப்பிட்டு போய் நல்லா மொத்துன்னு மொத்தி எடுத்துருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கரெக்டா இப்ப கிளாஸுக்கு போவாங்களா. அங்க போனோனையும் நம்ம ஹீரோ இதானே நீ காலையில தேடிக்கிட்டு இருந்த, இந்த அவனோட டைரி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பானா. ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம ஹீரோ அப்ப நம்பியிருக்கவே மாட்டாங்களே. சோ இவன் தான் இந்த டைரி எடுத்து மித்த எல்லார்ட்டையும் கொடுத்து படிச்சிருக்கான். அதனால தான் காலையில அந்த 2 பசங்க கலாய்ச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இதை நம்ம ஹீரோ கிளாரிஃபை பண்ணான்னு வருவானா. அன்னார ஒரு பொண்ணு வந்து உன்னை ஸ்டாஃப் ரூம்ல கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டு போயிரும். இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போனாவா அங்க லின்னு ஏற்கனவே வசதி வாங்கிட்டு இருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயினை வம்பளத்த பையனை அடிச்சான்ல, அதனால தான் இப்ப நம்ம ஹீரோயினை வேற கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஆனா நம்ம லின்னா நம்ம சாங்குக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ட்டு நான் ஒண்ணு இவளுக்காக அவன் கூட சண்டை போடல, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீங்க எனக்கு பிடிக்கல அதனால தான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க ரீசன் சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட ட்ரை பண்ணுவான். அப்புறம் என்ன, அந்த ஸ்டாஃபுமே சரிமா நீ கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்து இப்ப நம்ம லின்னு நல்லா திட்டு வாங்கிட்டு வெளியே வருவானா. அந்த இடத்துல அப்படியே நம்ம ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. உண்மையா சொல்லு, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கலன்ட்டா நீ அவனை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம லின்னு அப்படியே அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணி சரி அதெல்லாம் விடு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கறேன், உனக்கு யுவானை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனாலும் நாங்க 2 பேரும் ஒரே வேர்ல்டுல இருந்து வந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவா. இதை கேட்கறப்ப நம்ம லின்னுக்கு ஒன்னும் புரியாது. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன மீன் பண்ண வராங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்காங்க, அதைத்தான் அவங்க மீன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம லின்னா நீ என்னமோ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல, பட் ஆனா நான் ஒன்னே தான் சொல்லுவேன், உனக்கு யுவானை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் கிட்ட நீ உடனே ப்ரப்போஸ் பண்ணிரு. ஏன்னா எப்பயுமே லவ்ல நம்ம டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுப்பானா. ஆனால் நம்ம ஹீரோயின் லைட்டா தயங்குவாங்களா. அதுக்கு உடனே லின்னு நீ போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவான், உன்னெல்லாம் யாருக்கான்னு பிடிக்காம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவனோட காதலை சொல்லாம சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே அவன் போயிருவான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தது வேற நம்ம ஹீரோ பாத்துருவானா. அடுத்த என்ன அவனோட ஜெலசினஸ் ரொம்ப அதிகமாயி அப்படி நம்ம ஹீரோயினை தரன்ட்டு மாடி கிழத்துட்டு வந்துருவான். இப்ப மேல வந்தடிமே நம்ம ஹீரோ நம்ம சாங்கு கிட்டதான் என்ன நம்பு, எனக்கும் அந்த டைரிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நம்ம கிளாஸ் பசங்க தான் அதை
எடுத்து படிச்சு தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயினும் சரி விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நீ என்கிட்ட ஒரு தடவை சொன்னேல நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்ட்டு அதை நான் அப்ப நம்பல, இப்போ உன் டைரியை பார்த்துக்கிட்டு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா எப்படியோ ஒரு வழியா இவனை நம்புறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே நடப்பாங்க. எப்படி நீ திரும்பி ஃபியூச்சருக்கு போற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க நான் கூட அந்த கேமரா மூலியமா போயிடலாம் நினைச்சேன், பட் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல, எனக்கே டவுட்டா தான் இருக்கு என்ன பண்றதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அப்படி ஒரு மாதிரி சோகமா அப்ப நீ திரும்பி போகாதான் போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினா ஆமா நான் போய்தாகணும், என்னதான் இருந்தாலும் நான் இந்த வேர்ல்ட சேர்ந்தவ கிடையாதுல அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் சோகமா தான் சொல்லுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்பதான் பார்க்கணும். அவங்க கிளாஸுக்குள்ள என்டர் ஆனதுமே அங்க இருந்த பசங்க எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினை ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட டைரியை படிச்சிருப்பாங்கல்ல, அதனால லைட்டா நம்ம ஹீரோயினை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு டக்குன்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வந்து டே எல்லாரும் கவனிச்சிங்களா நம்ம ஆடிட்டோரியத்துல ஏதோ ஒரு பிரச்சனையா லைட்டா இடிஞ்சு விழுந்துருச்சு, இப்படி நடக்கும்னு சொல்லி 2-3 வாரத்துக்கு முன்னாடி சாங்கு சொன்னால, அப்ப அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, அவ கனவுல நடக்கிறதெல்லாம் உண்மையிலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அடுத்த என்ன இவ்வளவு நேரம் நம்ம சாங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்த எல்லாருமே ஐயோ சாங் நாங்க தெரியாம சொல்லிட்டோம், அப்பனா உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி செம கெத்தா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம சாங்கும் யுவானும் தனியா வந்து பேசிக்குவாங்க. அப்ப நம்ம யுவான் சொல்லுவோம் நீ கடைசியா ஒரு ரீயூனியன் பார்ட்டில தானே இருந்த, அப்பதானே நீ டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த, சோ நம்ம ஏன் அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு போக கூடாது, அங்க போய் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ உடனே நம்ம யுவானும் நம்ம சாங்கும் அடுத்த நாள் அங்க கிளம்பி போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இன்னும் அந்த பார்ட்டிகளை கெட்டியிருக்கவே மாட்டாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போச்சு அப்ப என்ன முடிச்சு விட்டாங்க போங்க, நான் திரும்பி ஃபியூச்சருக்கு போவே முடியாது போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த மெத்தட் ஃபெயில் ஆனனையும் நம்ம ஹீரோயின் டீப்பா யோசிப்பாளா. அப்பதான் அவளுக்கு அந்த பார்ட்டில நடந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி போனப்ப அங்க 2-3 பொண்ணுங்க நம்ம யுவானும் ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல ரென்னை பத்தி தான் பேசியிருப்பாங்க. சோ இப்ப இதெல்லாம் ஞாபகம் வந்து நம்ம ஹீரோயின் ஒருவேளை நீ ரென்னுக்கு சீக்கிரமே ப்ரப்போஸ் பண்ணா நான் ஃபியூச்சருக்கு போயிருவேன்னு என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டனே நம்ம ஹீரோ நான் இப்பயும் சரி பாஸ்ட்லயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி கண்டிப்பா ரென்னை லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது, அது எல்லாம் ஏதாவது பொருளியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படி லைட்டா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு ஐடியா கொடுப்பான். அது ரீயூனியன் பார்ட்டி தான் சொன்னேன், அப்ப எல்லாரும் கண்டிப்பா ஒயின் குடிச்சிருப்பீங்கல்ல, சோ அந்த ஒயின்னால கூட நீ டைம் டிராவல் பண்ணிருக்கலாம், சோ உடனே போய் ஒரு ஒயினை வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அப்படியே அடுத்து ஒயின் பாட்டிலோட இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் இருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் ஒயினை குடிப்பாளா. அவ அப்படி ஒயினை குடிச்சிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி நெட்ல வேற ஏதான்ட்டு டைம் டிராவல் பத்தி போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாப்பா. அதுல சில பேர்ல என்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரூ லவ் கிஸ் பண்ணா டைம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா நிறைய போஸ்ட் பண்ணிருப்பாங்களா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப அப்படியே உடனே பதட்டத்துல நம்ம ஹீரோ எடுத்து அந்த ஒயினை குடிச்சிருவான். அப்புறம் என்ன ஒயினை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயங்கி பொத்துன்னு விழுந்துருவான். ஆனா நம்ம ஹீரோயினா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தூங்குறப்ப கூட நீ எவ்வளவு அழகா இருக்க, இந்த நெட்ல போட்டிருக்கிறது உண்மையா இல்லைன்னு தெரியல, பட் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம இவானை கிஸ் பண்ணுவா. இதை பார்த்தா டைம் டிராவலுக்கு பண்ண மாதிரி தெரியலையே, இவ சுய லாபத்துக்கு பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அன்கான்சியஸ் ஆகி மயங்கி விழுந்துருவா. இப்ப நம்ம ஹீரோ முடிச்சுக்குவான். ஓகே அப்பனா அடுத்து இப்ப நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஜென்டில்மேன், தூங்கிக்கிட்டு இருக்க பொண்ணெல்லாம் கிஸ் பண்ண மாட்டாரு. அவர் அப்படியே அலைக்க நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போய் பெட்ல தூங்க வச்சிருவானா. அப்பதான் அவன் சைட்ல பாப்பான் நம்ம ஹீரோயினோட கேமரா இருக்குமா. இப்பதான் இவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஹீரோயின் இங்க மொத டைம் டிராவல் பண்ணி வந்தப்ப கரெக்டா நம்ம யுவான் கிட்ட ஒரு சிடி கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப இது ஞாபகம் வந்தனையும் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த டேப் எடுத்து அந்த கேமரால போடலாம்னு சொல்லிட்டு போவான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அப்படி போடாம விட்டுருவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பயம், சப்போஸ் இந்த டேப்பை போட்டு அவ வாட்டுக்கு ஃபியூச்சருக்கு போயிட்டானா அந்த ஒரு பயம் தான். ஆனாலும் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். இதுக்கடுத்து அந்த கேமராவையும் அந்த டேப்பையும் நம்ம சாங்கு கையிலே கொடுத்து இனி முடிவெல்லாம் உன்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா பயம் வந்துரும். உடனே அவளும் நான் இப்ப ரெடியா இல்ல, இன்னும் இந்த ஹைஸ்கூல் வாழ்க்கையில நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் என்ன அப்படியே அடுத்த நாளே 2 பேர் வெளியெல்லாம் நல்லா சுத்த ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயினோட ஆசையை நிறைவேற்றுறக்காக. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அது மட்டும் இல்லாம அவங்க மூக்குல இருந்து வேற ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஆனா இதை வந்து 2 பேரும் சாதாரணமா எடுத்துக்குவாங்க. சரி ஓகே ஹீரோயினுக்கு அது லைட்டா கோல்டு போல, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இன்னைக்கு ஏதோ ஃபேர்வெல் பார்ட்டி போல. சோ நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் செமையா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுட்டு போய் நல்லா தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. ஆனா திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை கிளினிக் கூட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து சும்மா 2-3 மெடிசன் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஓகேவாயிருவா. ஆனா இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்கும். என்னது இது வரிசை அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதே மாதிரி டவுட் நம்ம ஹீரோயினுக்கும் வந்திருக்கும் போல. அதனால இந்த இருக்கிற கொஞ்சம் டைம்ல எப்படியும் ஹீரோ கூட சந்தோஷமா இருக்கணும்னு அடுத்த நாள் சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லி பீச் கிட்ட தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி ஹாப்பியா அந்த வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்சில ஏதோ ஒரு சுகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். அவளும் அப்படி சமாளிப்பா, திரும்பி எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு போல அதனால தான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துருவான். உனக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த வேர்ல்டுல இருக்க போறியா? நம்ம தான்
எப்படினாலும் 10 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல மீட் பண்ண தானே போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இப்ப டக்குன்ட்டு அவனோட பேக்ல இருந்து அந்த கேமரா எடுப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிரும். டே வேண்டாம், தேவையில்லாம முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவா இதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இப்ப அந்த கேமரா ஓபன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவான். உன்னை இங்க இருந்து அனுப்புறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, ஆனாலும் வேற வழி இல்ல, நீ போய் தான் ஆகணும், நீ கவலையப்படாத, 10 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா உன்னை வந்து மீட் பண்ணுவேன், ஐ லவ் யூ சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிப்பானா. அப்புறம் என்ன, அப்படியே ஒரு ஃபிளாஷ். இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல அந்த ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்கல்ல அந்த டேட்ல தான் இருப்பாங்க. அதாவது ரீயூனியனுக்கு முத நாள். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி அன்கான்சியஸா எந்திரிப்பாங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வரும். யாருன்னு பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு கால் பண்ணி, ஹே சாங் மறந்துடாத, நாளைக்கு கரெக்டா டைமுக்கு வந்துரு, அப்பனாதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி போன் பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் டேட்டே பார்ப்பாங்க. ரீயூனியனுக்கு முத நாளா இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம மைண்ட்ல இருந்தது எல்லாமே கனவா இல்ல உண்மையில நம்ம டைம் டிராவல் பண்ணமா அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இப்ப அப்படியே அதே குழப்பத்தோடயே அடுத்த நாள் பார்ட்டிக்கு போவாங்களா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல இது ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி தான் 90% நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பார்ட்டிக்குள்ள என்டர் ஆறப்ப அவங்க பாப்பாங்க இவங்க ஒயிட் ட்ரெஸ் மாதிரியே தான் அங்க இருக்க வெயிட்ரஸ் கேர்ள்ஸும் போட்டிருப்பாங்களா. ஆக்சுவலி இதே தானே முதல்ல நடந்திருக்கும். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு மாதிரி குழப்பமாயிரும். என்னடா இது, நம்ம உண்மையிலே டைம் டிராவல் பண்ணமா இல்ல இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி. சரி எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு, பேசாம உள்ள போய் நம்ம யுவானை தேடி பார்த்து பேசினா எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு யுவானை தேடி போவாங்களா. ஆனா அங்க பார்த்தா யுவான் இருக்கவே மாட்டான். சரின்ட்டு யுவானோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டா அவன் பேசுறது இன்னொரு மாதிரி குழப்பமா இருக்கும். இப்ப அந்த யுவானோட ஃப்ரெண்டு, யுவான் பார்ட்டிக்கு வருவானா வரலையானு தெரியலையே, ஏன்னா அவன் இப்ப அப்ராட்ல இருக்கான், அவன் சைனாக்கு வந்துட்டானா இல்லையானு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம சாங்கும் சரி அவனை கான்டாக்ட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அந்த ஃப்ரெண்ட் இப்ப போன் எடுத்துட்டு நம்ம யுவானுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவனோட நம்பரே இருக்காது. இதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். என்னது இது, நேத்து வரைக்கும் போன்ல நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இப்படி சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடந்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, எது ரியல் எது ஃபேக் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடயே கொஞ்ச நேரம் வெளியே போய் நிக்கலான்ட்டு வெளியே போவாங்களா. அப்ப அவங்க அப்படியே அவங்க டைம் டிராவல் பண்ணப்ப ஹீரோ கூட எவ்வளவு அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதெல்லாம் அப்படியே யோசித்து பார்ப்பாங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின், சே இவ்வளவு அழகான மூமெண்ட்ஸ் நம்மளுக்குள்ள இருந்துச்சு, ஆனா அது எல்லாமே ஒரு பொய்யான கனவு அப்படின்னு தெரியறப்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருப்பாளா. என்னன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்ப 100% கனவு அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். ஏன் நீ எங்க இருக்க, உன்னதான் இங்க யுவான் உள்ள தேடிக்கிட்டு இருக்கான், நீ சீக்கிரம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாளா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை அப்பதான் கனவு இல்லையோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பாக்குறக்கா உள்ள போலான்ட்டு திரும்புவா. ஆனா திரும்பி பார்த்தா நம்ம யுவான் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம சாங்குக்காக. அவன் வந்து இப்ப அப்படியே, நான் தான் சொன்னேன்ல உனக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு, அதுக்குள்ள இப்படி உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவானா. அப்புறம் என்ன, இனி நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஓகே அப்ப நம்ம உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி தான் போயிருக்கோம், நம்ம தான் தேவையில்லாம மனசை போட்டு ஒரு செகண்ட் குழப்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்ப அப்படியே அவளும் நம்ம ஹீரோ ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங்கா இந்த கதை இங்க முடிஞ்சிரும். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டைம் டிராவல் பண்ணி உங்க ஹை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.